ஒருமுறை ஸ்ரீராமகிருஷ்ணர் சமாதி நிலையில் இருந்தபோது அவரது மனம் ஒரிமயமான பாதையின் வழியாக மேலே சென்றது. ஸ்தூல உலகம், நட்சத்திர மண்டலங்கள் என அனைத்தையும் கடந்து ஒளி மட்டுமே நிறைந்த ஒரு சூக்ஷ்ம மண்டலத்தை அவர் அடைந்தார். அங்கே ஒளி உருவான 7 மகாமுனிவர்கள், அதாவது ரிஷிகள், தியானத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டார். அவர்கள் அறிவிலும் தவத்திலும் ஈடு இணையற்றவர்களாகத் தெரிந்தனர். அவர்களது தியானத்தின் ஆழம் பிரபஞ்சத்தையே மிஞ்சுவதாக இருந்தது. அப்போது அந்த பேரொளியிலிருந்து ஒரு சிறு குழந்தை உருவானது. அந்த தெய்வீக குழந்தை மெதுவாக சென்று தியானத்தில் இருந்த அந்த 7 ரிஷிகளில் ஒருவரது கழுத்தை கட்டிக்கொண்டது. தனது மென்மையான கரங்களால் அவரைத் தொட்டு தியானத்திலிருந்து எழுப்பியது. அந்த முனிவர் கண்களைத் திறந்ததும் அந்த குழந்தை அவரிடம் மிகுந்த அன்புடன், "நான் பூலோகம் செல்கிறேன், நீயும் என்னுடன் வரவேண்டும்" என்று அழைத்தது. அந்த முனிவர் முதலில் எதுவும் பேசவில்லை என்றாலும் அவரது கனிவான பார்வையில் சம்மதம் தெரிந்தது. மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்த அந்த முனிவரின் ஒரு பகுதி ஒளிக்கீற்றாக பூமிக்கு இறங்கி வந்தது. இந்த காட்சியை விவரித்த ஸ்ரீராமகிருஷ்ணர், "அந்த குழந்தையாக சென்றது நான்தான். என்னுடன் வர சம்மதித்த அந்த முனிவர்தான் இந்த நரேந்திரன்" என்று உறுதிபடக் கூறினார். நரேந்திரரின் பிறப்பு ரகசியம். இதன் காரணமாகவே நரேந்திரரை முதன்முதலில் தட்சிணேஸ்வரத்தில் பார்த்தபோதே ஸ்ரீராமகிருஷ்ணர் அவரை அடையாளம் கண்டுகொண்டார். நரேந்திரரின் கையை பிடித்துக்கொண்டு அழுத குருதேவர், "ஐயனே, தாங்கள் பண்டைய ரிஷியான நரன் நாராயணனின் அம்சம். மனித குலத்தின் துயரத்தை போக்க மீண்டும் பூமிக்கு வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்குத் தெரியும்" என்று கூறி அவரை வணங்கினார். ஆவணத்தின்படி நரேந்திரன் என்பவர் தியானத்திலேயே நிலைபெற்ற ஒரு முனிவர் என்பதும், ஸ்ரீராமகிருஷ்ணரின் தெய்வீக பணிகளுக்கு துணையாகவே அவர் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு வந்தார் என்பதும் இதன் மூலம் தெளிவாகிறது.